மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். வழக்கறிஞர் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வழக்கறிஞர் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்கள் வழக்கறிஞர் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். வழக்கறிஞர் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜெபர்சன், வணக்கம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வரும் 19ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. 6 இடங்களுக்கான இந்த தேர்தலில் திமுக சார்பில் 3 இடங்களிலையும் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியிடம் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். திமுக சார்பில் தற்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எம்பியில் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, அதே போல முன்னாள் எம்எல்ஏ சிவலிங்கம் ஆகியோர் தற்போது தங்களுடைய வேட்புமனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலின் போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல திமுக எம்பி உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஜெபர்சன், மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். விவரங்களை சொல்லுங்க. தேதி நடக்க இருக்கும் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இது சென்னை கோட்டையில் தலைமைச் செயலகத்தில் தற்போது இந்த நிகழ்வானது நடக்கிறது. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சுப்பிரமணியிடம் திமுக வேட்பாளர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.